மார்கழி மாதத்தில் விதவிதமாக கோலமிடுவதற்கும் இறை வழிபாடு செய்வதற்குமான முக்கிய காரணங்களை பார்க்கலாம். மார்கழி என்பது குளிர்காலம். இந்த மாதத்தில் பூமி சூரிய ஒளியில் இருந்து தள்ளி இருப்பதால் பகல் குறைவாகவும் இரவு அதிகமாகவும் இருக்கும். காலையில் எழுந்து கோலமிடுவது, கோயிலை சுற்றுவது என்ற காரியங்களில் ஈடுபட்டால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க உதவும் என்பது நாம் எல்லோரும் அறிந்தது. அதை இந்த மாதத்திலும் தொடர்ந்து செய்வதால் சூரிய ஒளி இல்லை என்றாலும் நம்மால் வழக்கம் போல் இருக்க முடியும் என்பதே முக்கியமான காரணம். கோலமிடுவதால் நமது கலைத்திறன் மேம்படுவதோடு கவலைகளும் குறையும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. இது மட்டுமின்றி அரிசி மாவில் கோலமிடுவதால் கண்ணிற்கு கூட தெரியாத ஜீவன்கள் உண்ணுவதற்கு நாம் உதவுகிறோம். விரதம் என்பது தெய்வ நம்பிக்கைகளை தாண்டி அறிவியலாகவும் நம் உடலுக்கு பல நன்மைகளை செய்கிறது. இந்த பனிக்காலத்தில் அஜீரணம் நடப்பது வழக்கம். அதை தவிர்க்க முடிந்த வரையிலும் விரதம் மேற்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும். இவ்வாறு இந்த மாதத்தில் கச்சேரிகளுக்கு செல்வதாலும் கோயில்களுக்கு செல்வதாலும் மக்களை சந்திப்பதினாலும் சமூக பிணைப்பும் மன ஆரோக்கியமும் கிடைக்கிறது. மத நம்பிக்கையோடு அறிவியலையும் அறிந்து இந்த மாதத்தை மகத்தான மார்கழியாக மாற்றுவோம்.